கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆண்டவரும் மகிழ்ச்சியா இருக்கிறார். ஏசாயா எழுதின புத்தகம் 52 அதிகாரம் 12 வசனத்தை பாருங்க. அதாவது, நீங்க எடுக்கும் எந்த பிரயாசத்திலும் கர்த்தர் உங்க முன்ன போய் தேவன் உங்க பின்னால பாதுகாத்து அந்த காரியத்தை ஜெயமாய் முடிப்பார். இவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. இதோ நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறவர்களை போல ஓடி போகிறவர்களை போல ஓடி போவது இல்லை. கர்த்தர் உங்க முன்ன போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எப்படி எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. கர்த்தர் உங்க முன்ன அடுத்த வசனத்தில் ஞானமாய் நடக்க கூட வரார். எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை கொடுத்து எக்ஸலண்டா தப்பி போற வழியை காட்டுவார். கர்த்தர் முன்ன போனா என்ன? முன்ன போன தடை நீங்கும், பாதுகாப்பு உண்டாகும். செங்கடல் தடுத்தது. ஆண்டவர் முன்ன போன ஒரு கலக்கம் காணப்பட்டதான அவர் முன்ன போனதுனால சத்துருக்கள் பின்னால அழிக்கப்பட்டார்கள். உங்களுடைய சத்துருக்கள் அழிக்கப்படுவது நிச்சயம். கர்த்தர் மட்டும் இல்ல, கர்த்தருடைய சேனையே முன்னால வந்து யாத்திராகமம் 12 எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். அன்றைய தினத்திலே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் புறப்பட்டது. கர்த்தர் எசேக்கியேல் என்ன சொல்ற, ஒரு தூதனை முன்ன அனுப்பினார் பாருங்க. சத்துருக்களை எல்லாம் வெட்டிட்டாரு. எவ்வளவு சமாதானம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்க முன்ன போறார். உங்க காரியத்தை வாய்க்க பண்ண, உங்க திருமண காரியத்தை, எலியேசருடைய காரியத்தை, ஈசாக்குடைய காரியத்தை ஒழுங்கு பண்ண எலியேசரை முன்ன அனுப்பின கர்த்தர். அதே போல உங்களுடைய திருமண தடைகள் அகற்றப்படுகிறது. அது திருமணங்கள் நடந்தேறும். உங்க பண தேவைகள் சந்திக்கப்படும். உங்க எந்த பினான்சியல் எத்தனை பேர் போராடட்டு, ஈசா கிட்ட எத்தனை பேர் போராடினாங்க, கடைசியில ஒப்பந்தம் பண்ணாங்க. அதே போல இன்று நல்ல சமாதான ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்து ஆகிற நாளா இருக்கும். அநேகருடைய ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் ஆகிற நாளா இருக்கும். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் முன்ன போய் அவர் முன்ன போறார். நீங்க எது கவலைப்படணும்? கர்த்தர் முன்ன போனா சேனை பின்னால வருதுங்க. எலிசாவை சுத்தி அக்ரிமயனமான ரதம் குதிரை இருக்குமானால் உங்களை சுத்தி இருக்குல்ல, கவலைப்படாதுங்க, சந்தோஷமா இருங்க. இந்த நாள் நல்ல நாள். கர்த்தர் உங்கள் காரியத்தை ஜெயமாய் முடித்திருக்கிறார். எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் எங்க முன்ன போங்கப்பா. இஸ்ரவேலின் தேவன் எங்க பின்னால் எங்களை பாதுகாத்து எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி கர்த்தர் அப்படி அற்புதம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.